சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். சென்னை கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு ஆம்னி பேருந்துகளை இயக்கக்கூடாது என போக்குவரத்து துறை உத்தரவிட்டதால் பயணிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து நெல்லை, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளை புதன்கிழமை இரவு முதல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்க வேண்டும் என போக்குவரத்து துறை உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இதற்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய இடவசதி இல்லை என்றும் கோயம்பேட்டிலிருந்தே ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் கூறினர். இந்நிலையில் கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்துக்கு வந்த CMDA அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேருந்து நிலையத்துக்குள் பேருந்துகள் செல்லாதபடி தடுப்புகளை அமைத்தனர். இதனால் அதிகாரிகள் மற்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆம்னி பேருந்துகளை இயக்குவதில் குழப்பம் நீடித்ததால் முன்பதிவு செய்த பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். கவர்மெண்ட் கோரிக்கை உடனடியாக நீங்க இப்படி பண்ண எப்படி பண்ண முடியும்? எங்களுக்கான வாய்ப்புகளை முதல்ல ஏற்படுத்தி கொடுத்துட்டு பண்ணா பரவாயில்ல. இங்கிருந்து எப்படி கிளாம்பாக்கம் போக முடியாதுல்ல. லைக் அவங்களாம் இங்கெல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இங்க இல்லாம கிளாம்பாக்கம் பஸ்ஸும் ஃப்ரீயா சார்ஜ் பண்ணுவீங்களா? இல்ல சார்ஜ் பண்ணுவாங்க. எப்படியும் இங்க இருந்து அங்க இருந்து இங்க லோக்கல் ஓடி வந்து இங்க பஸ் அங்க 8 மணிக்கே போட்டிருந்தானே இங்க இருந்து 5 மணிக்கே நாங்க கிளம்பணும். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.